இப்போ போர்க்களத்திலே நாகாஸ்திரம் மறுமுறை விடுன்னு சொன்ன போது கர்ணனுக்கு அந்த ஞாபகம் வந்தது. வந்த உடனே நினைச்சான், மறுமுறை விடமாட்டேன் போ. அந்த நாகப்பாம்பு தற்கொலை பண்ணி கொண்டது. சல்லியம் பார்த்தான், டே கர்ணா, நெஞ்சுக்கு குறிவைனா வைக்க மாட்டேன்ட்ட, மறுமுறை விடுனா விடமாட்டேங்கிற, நீ அழியத்தான் போற. நீ தோற்று போகிறதோட வீரனான நானும் உன் தோல்விக்கு துணை இருக்க தயாரா இல்லை. எப்போவும் அப்படித்தான். நம்ம வசதியாக இருக்கிற போது எல்லாம் சொந்தம் கொண்டாடிட்டு வருவாங்க. நம்ம வாழ்க்கையில் இறங்கிட்டா எனக்கு அவனை தெரியவே தெரியாதுன்னுடுவாங்க. இப்போ சல்லியன் என்ன பண்ணால் தேரை விட்டு கீழே இறங்கிட்டான். நீயே அனுபவி. நல்ல உச்சகட்டம், கிளைமேக்ஸ். சூரிய அஸ்தமனத்துக்கு 2 விரல் கடை தான் இருக்குது, போகிறதுக்குள்ளே முடியணும். அந்த நேரத்தில் இவன் இறங்கி போயிட்டான். சாரதி போனதுனால குதிரைகள் தாறுமாறாக ஓடி அந்த ரத்த சேத்துல சக்கரம் புதஞ்சு போச்சு. குதிரைகள் தவிக்கிறது. காரணம் என்ன? கர்ணன் வாலிபனாக இருக்கிற போது ஒரு முறை தேரில் ஏறிக்கொண்டு தெருவில் வந்தான் வேகமாக. அப்போ ஒரு கன்றுக்குட்டி குறுக்க வந்துடுது, ஒரு பிராமணனோடது. தேர் கன்றுக்குட்டி மேலே ஏறிடுது. உடனே அந்த அந்தணன் சபித்தான், டே கர்ணா, நீ தேரில் வர்ற திமிர்னால தானே என் கன்றை கொன்று விட்டாய். அதனால் அந்த தேர் உனக்கு சரியான சமயத்தில் உதவாமல் போகட்டும். அவன் செய்யாத தப்புக்கு தான் அவனுக்கு தண்டனை. அவன் ஒரு தப்பு கூட செய்யாமையே அனுபவித்தவன். அவன் கண்ணுக்குட்டியை பிடிச்சிருக்கணும். இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி மாட்டைத்தான் பிடிப்பானே தவிர கண்ணுக்குட்டி விட்டுருவான். ஏன்னா கண்ணுக்குட்டி போனால் மாடு இன்னொரு குட்டி போடும். ஆனால் மாட்டை விட்டுட்டா 10,000 போயிருமே, அதனால் இதைத்தான் பிடிப்பான். இப்போ அதனால் தன் தப்பை உணரலை நினைக்கிறான். அந்தணன் சாபம். கீழே இறங்கினான், தேரை நிமித்த முடியலை. அர்ஜுன அம்புகள் வந்து மேலே முள்ளம்பண்ணி மாதிரி நிற்குது. ஒவ்வொரு அங்குல ஒவ்வொரு ரோமக்காலையும் ஒரு அம்பு. அந்த நேரத்தில் கடைசி அஸ்திரத்தை எடுத்தால் அது பிரம்மாஸ்திரம். பிரம்மனுடைய பெயரை சொல்லி விடுவது, அதுதான் கடைசி கிளைமேக்ஸ். சாதாரணமாக எல்லாரும் விடக்கூடாது. ஒரு பிரம்மாஸ்திரம் உலகத்தையே அழிச்சிடும். அதை விடுவதற்கு முன்னால் ரொம்ப யோசிக்கணும். அது நான் முதல் நாளே சொன்னேன், அம்பு தான், ஒவ்வொன்றுக்கும் மந்திரம் உண்டு. பிரம்மாஸ்திரம் என்பது அதற்குரிய மந்திரம். இவன் எடுத்தான், அம்பை வில்லில் பூட்டிட்டான், நானே இழுத்துட்டான், அதுக்குரிய மந்திரத்தை சொல்ல போகிறான், மறந்து போச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், சில குழந்தைங்க நல்லா படிக்கும், பொட்டை விட்டு போடுவான். அந்த எஸ்ஏயோ அல்லது பொயட்ரியோ எல்லாத்தையும் பரீட்சை காலில் போய் உட்காருவான். உட்கார்ந்த உடனே கொஸ்டின் பேப்பர் வாங்குவான். எல்லாம் அவனுக்கு தெரிஞ்ச கேள்வி தான். ரொம்ப சந்தோஷமாக கொஸ்டின் நம்பரையும் போட்டுருவான். பேனாவை திறந்துட்டு அப்படி பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குவான். முதல் வார்த்தை மறந்துடும். முதல் வார்த்தையை எடுத்து கொடுத்துட்டா அத்தனை கிடுகிடுகிடுன்னு வந்துடும். முதல் வார்த்தை மறந்துடும் எப்போவுமே. அது ரொம்ப கஷ்டம். அதனால் ரொம்ப பசங்க என்ன பண்ணுவான், ரொம்ப கெட்டிக்கார பையன் கூட முதல் வார்த்தையை மட்டும் கையில் எழுதிட்டு வருவான். இது பிட்டு இல்லை, முதல் வார்த்தையை மட்டும். ஒன்ஸ் அப்பான டைம்னு தொடங்கினா இவன் ஒன்ஸ்ன்னு எழுதி வச்சுருப்பான். அது தொடங்கிட்டா அவன் கிடுகிடுன்னு எழுதிடுவான் கையில். அவன் நல்லா படிச்சிருப்பான், அதனால் முதல் வார்த்தை மட்டும். இன்னொருத்தன் படிக்கவே மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், கற்றது கையளவு, கல்லாதது இடுப்பளவு. அவன் படித்தவன் கையில் எழுதிட்டு வருவான், படிக்காதவன் புஸ்தகத்தையே கிழித்து இடுப்பை சுற்றி கட்டிட்டு வந்துடுவான். அதுதான் இப்போ இங்கே அதே மாதிரி முதல் வார்த்தை பிரம்மாஸ்திரம் மறந்து போச்சு. காரணம், பரசுராமரிடத்திலே அவன் வித்தை கற்றுக்கொள்ள போகிறான். அவர் சத்திரியனுக்கு வித்தை கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு பீஷ்மர்னால சபதம் பண்ணியிருக்கார். இவன் ஒரு நாள் பரசுராமர் இவன் மடியில் தலை வச்சு படுத்திருக்கார். அதுவே தப்பு. வாத்தியார் வகுப்பில் தூங்குறது தப்பு, அதில் மாணவ மடியில் தலை வச்சு தூங்குறது அதோட பெரிய தப்பு. ஆனால் அவன் நல்ல சிஷ்யன், குருவனுடைய வீட்டிலேயே தான். அவருக்கு எப்போ மூடு வருதோ அப்போ தான் பாடம். இப்போல்லாம் பையனுக்கு எப்போ மூடு வருதோ அப்போ தான் பாடம். சார் இன்றைக்கி வேணாம் சார்னா விட்டுறணும். அதுக்கு மேலே நீங்கள் பாடம் நடத்துனீங்கன்னா காலேஜில் நரி கத்தும், நாய் கொலைக்க எல்லாம் பண்ணும். கிளாஸில் விட்டுறணும், அவன் மூடுக்கு விட்டுறணும். இங்கே அதனால் தூங்குறான். இவன் எழுப்பலை. குருவனுடைய நித்திரைக்கு பங்கம் வரக்கூடாதுன்னு உட்காந்துருந்தான். அர்ஜுனனுடைய தந்தை இந்திரன், அவன் தம்பிள்ளை ஜெயிக்கணும்னு நினச்சான். அவன் யாரையும் கேட்காமையே இந்த கர்ணன் அழியணும்னு ஒரு வண்டு வடிவம் எடுத்துக்கொண்டு கர்ணனுடைய தொடையில் கொடைய ஆரம்பித்தான். நம்ம உடம்புலேயே மிக மென்மையான பகுதி தொடை தான். அதனால தான் தொடையில் ஏதாவது காயம் வந்தால் அது மரத்து போகிற ஊசி போட மாட்டாங்க இப்போவும். அது மரத்து போனால் சாமானியத்துக்கு உணர்ச்சி வராது. அது ரொம்ப மென்மையான பகுதி. அதனால் அதில் கொடையிறான். அவன் பாட்டுக்கு கொடைஞ்சி ரத்தம் கொட்டுது. இவன் பல்ல கடிச்சிட்டு பேசாமல் பொறுத்துருக்கான். ஏன்னா குரு எழுந்திருந்துருவார் வலியை பொறுத்துக்கிட்டு. இந்த ரத்தம் கீழே ஒரு மடியில் தான் தலை வச்சிருக்காரு. தொடையிலேருந்து ரத்தம் கீழே சொட்டுக்கிறது அந்த பரசுராமருடைய பிடரியில் பட்டது. ஒரு வெப்பமான ஒரு உணர்ச்சி சட்டுன்னு கண்டுபிடிச்சார்.
நாம் தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஃபேன் நின்று போச்சுன்னா நமக்கு வேத்து கொட்டு டக்குன்னு முழிச்சுக்குவோம். குழந்தை கூட முழிச்சுக்கும் இந்த காலத்தில். அதனால் முழிச்சு பார்க்குறாரு, கீழே ரத்தம், இவன் தொடையில் காயம். என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் வேஷ்டியை கிழித்து அந்த குழந்தைக்கு கட்டு போட்டிருக்கணும். சின்ன பையன் வாலிபன், கட்டு போட்டிருக்கணும். இல்லை ஒரு சாதாரண ஆளாக ரத்தம் வருதுடா போய் கட்டுப்பட்டு வாடான்னு அனுப்பியிருக்கணும். இது ரெண்டையுமே செய்யலை. அதுக்கு பதிலாக, டேய் நீ சத்திரியன் தார, இவ்வளவு ரத்தம் கொட்டுது, கொஞ்சம் கூட பயப்படாமல் உட்காந்துருக்கியே. சத்திரியனுக்கு தான் ரத்தத்தை கண்டா பயம் இல்லை. போர்க்களத்தில் பிராமணனுக்கு ரத்தத்தை கண்டா பயம் இருக்கணும். பிராமணனா பிறந்து முடியாடி விலாசில் போய் சாப்பிடக்கூடாது. அதனால் சத்திரியனுக்குத்தான் ரத்தத்தை கண்டா பயம் இல்லை, பிராமணனுக்கு பயம் உண்டு. அதனால் அவன் கொல்லாத விரதமுடையவன். நீ இத்தனை ரத்தம் வந்து கூட பயப்படாமல் உட்கார்ந்துருக்க. நீ பிராமணன்னு நினச்சி நான் உனக்கு வித்தை கற்றுக் கொடுத்தேன். நீ பிராமணன் அல்ல, சத்திரியன். சத்திரியனுக்கு வித்தை கற்றுக் கொடுக்க மாட்டேன் நான் சபதம் பண்ணியிருக்கேன். அதனால் எங்கிட்ட கற்றுக்கொண்ட எல்லாமே சரியான நேரத்திலே மறக்கட்டும். இவரா வாத்தியார்? மறக்கட்டும்னு சொல்லியிருக்கலாம். இந்த பையன் மறுபடியும் படிச்சிருப்பான். சரியான நேரத்தில் மறக்கட்டும். அது வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அந்த நேரத்திலே, அந்த நிமிஷத்திலே அதை பயன்படுத்துகிற வினாடி மறந்து போச்சு. இப்போ அம்மாவுக்கு கொடுத்த வரம் நாகாத்திரத்தை மறுமுறை விடமாட்டேன் ஒரு பக்கம் இழுக்குது. சல்லியனுடைய கோபம் இன்னொரு பக்கம், பிராமணனுடைய சாபம் இன்னொரு பக்கம், பரசுராமருடைய சாபம் இன்னொரு பக்கம். 4 பக்கம் அவன் கழுத்தை கயிறு மாதிரி இழுக்கிறது. நடுவில் அந்த பையன் இருக்கான், சாகல்ல. காரணம், அவன் செஞ்ச புண்ணியம் அவனை காப்பாத்து. கிருஷ்ணன் பார்க்குறான் தேர்தட்டிலேருந்து. ஆண்டவனுக்கு தெரிய, சிந்தித்த எல்லாம் என் சிந்தை அறிந்தே உதவ வந்த கருணை மழையே. நம்ம மனுஷங்கிட்ட சொல்லணும், ஏய் நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வருவாங்க, 1 லிட்டர் பால் சேர்த்து வாங்கி வை. பொண்டாட்டிக்கிட்ட சொன்னா தான் வாங்குவா. ஆடு மாடுகிட்ட சொன்னாலும் புரியாது. என் மாடே நாளைக்கு எங்கள் வீட்டில் 4 பேர் வரா, 4 லிட்டர் சேர்ந்து கறான்னா கறக்காது. மிருகங்களுக்கு தெரியாது. கடவுள்கிட்ட சொல்லவே வேண்டாம். நாம் நினைச்சாலே அவனுக்கு புரியும். நாம் சிந்தித்த எல்லாம் சிந்தை அறிந்து உதவக்கூடியவன் பரம்பொருள். இப்போ இவன் கஷ்டம் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த கர்ணனால் சாகவும் முடியலை, வாழவும் முடியலை. பழம் பழுத்து விட்டது, இனி அது காம்பில் இருக்கக்கூடாது. உடனே கிருஷ்ணன் பார்க்குறான், சூரிய அஸ்தமனத்துக்கு 2 விற்கடை. உடனே அர்ஜுனா கொஞ்சம் சண்டையை நிறுத்து, இதை நான் வரேன். தேரை விட்டு கீழே இறங்கினான். அந்த அசடு கேட்கல. கிளைமேக்ஸ்பா, சரியான நேரம். தமிழ் படத்தில் கூட கிளைமேக்ஸில் போலீஸ்காரர் வந்துடுவார். இப்போ கர்ணனை அழிக்க வேண்டிய இந்த நேரத்தில் நீ தேரை விட்டு இறங்குறியே, கேட்க தெரியலை. பேசாமல் உட்காந்துருக்கான். கீழே விட்டு இறங்கின கிருஷ்ணன் மயில் பீலி இல்லை, பட்டு பீதாம்பரம் இல்லை, ஒரு பஞ்சகச்ச வேஷ்டி, மார்பில் பூணூல், தலையில் குடுமி, கையில் தடி, ஒரு பிராமண கோலத்தில் வர்றான். வயசான கிழவை, தலை ஆடுது, கை ஆடுது, அப்படி வருகிறான். என்னடா நம்ம தேரை விட்டு கிருஷ்ணன் இறங்கினா கிருஷ்ணனை காண ஒரு கிழவன் போகிறானே, அர்ஜுனனுக்கு தெரியல. விதி இருந்தால் தான் ஆண்டவனை பார்க்க முடியும். இதே தெருவில் நம்ம நடக்கிறோம். 100 பேர் நடக்கிறாங்க ஒரு நாளைக்கு. 101 ஒருத்தன் வர்றான். அவன் எப்படி பார்க்குறான், கீழே ஒரு 1000 ரூபா நோட்டு அல்லது ஒரு வைர நெக்லஸ் டக்குன்னு எடுக்கிறான். அதே பாதையில் அது வரைக்கும் 100 பேர் நடந்தான். ஒத்தன் கண்ணிலையும் படலை, அவன் கண்ணில் தான் பட்டது. காரணம் என்ன? அவனுக்குத்தான் விதி இருந்தது, கிடைத்ததே தவிர எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்க முடியாது. அதனால் இங்கேயும் அதே மாதிரி அந்த ஆண்டவனை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு பரிசுத்தமான மனம் கர்ணனுக்கு இருந்தது, அர்ஜுனனுக்கு இல்லை. அவனுக்கு தெரியல. இப்போ கிட்ட வர்றான். இவன் அப்படியே சாஞ்சிட்டு இருக்கான். ரத்தம் கொட்டுகிறது, தேர்தட்டில் சாஞ்சிருக்கான். அப்போ உடனே அந்த கிழவர் வந்தார். வந்த உடனே, அப்பா கர்ணா, கர்ணன் இப்படி பார்க்குறான். உடனே கிருஷ்ணன் கேட்குறான், அப்பா இந்த கடல் சூழ்ந்த உலகத்தில் யார் வந்து என்ன கேட்டாலும் எப்போ கேட்டாலும் நீ எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் மகாமேரு மலையில் தவம் பண்ணினேன், எனக்கு தாங்க முடியாத தரித்திரம், உங்கள்கிட்ட வந்தேன். இப்போவே கொடு, எனக்கு வேண்டியதை இப்போவே கொடு. இது அதிகார பிச்சை. அவன் சாக கிடக்கிறான், அவனுக்கு ஒரு வாய் தண்ணி ஊற்றணும்னு தோணலை, இப்போவே கொடு. தாண்டிய தரங்க கருங்கடல் உடுத்த தரணிகள் தொடர்ந்தவர் தமக்கு வேண்டிய நீ தருதி என அறிந்தேன். மேருவினிடை தவம்பு உண்டேன், ஈண்டிய வறுமையும் இன்னலும் தொடர ஈண்டு வந்தே இயைந்ததொன்று இக்கடத்து அழிப்பாய். தூண்டிய குரகத கவன தடந்தேர் சுடர் தோன்றிய தோன்றால். சூரிய புத்திரனே இப்பவே கொடு.
பார்த்தான். கர்ணனுக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா எதிர்த்த மாதிரி கண்ணு கெட்டின தூரத்தில் அர்ஜுனன் தேரில், கிருஷ்ணன் இல்லை. இங்கே ஒரு பிராமணன். அவன் கடைசியாக எதனால் அவனுக்கு தோல்வி வந்தது? பரசுராமர் சாபம். பரசுராமர் என்ன சொன்னார்? அந்தணனுக்கு ரத்தத்தை கண்டால் பயம், நீ ரத்தத்தை கண்டு பயப்படலை, அதனால் நீ பிராமணன் இல்லை, என்னை ஏமாத்திட்ட, நீ சத்திரியன். அப்போ ரத்தத்தை கண்டால் பயப்படுகிறவன் பிராமணன். தம் உடம்புலேருந்து வர்ற ரத்தத்தை கண்டாலே அவன் அடுங்குவான்னா, போர்க்களத்தில் அத்தனை பேர் செத்து கிடக்க, குடலெல்லாம் கீழே கிடக்க, யானையும் குதிரையும் மேய்க்க, அங்கே ரத்தச்சேரு, அந்த ரத்தச்சேத்துல ஒரு பிராமணன் வருவானா? அதுவும் வயதான, வேதம் படித்த, ஒழுக்கமிக்க, ஆச்சாரமான, சாஸ்திர ரீதியான ஒருத்தன் வருவானா? ஒரு பையன் வரலாம், பிராமண பையன். ஆனால் வேதம் கற்று மிகப்பெரிய ஆச்சாரியராக இருக்கிற ஒருத்தர் போய் மிலிட்ரி ஹோட்டலில் போய் காப்பி குடிக்க மாட்டார், தண்ணி வாங்கி தரமாட்டான், குடிக்க மாட்டான். இந்த காலத்திலேயே. அந்த காலத்தில் பார்க்கிறான், அத்தனை வேதம் முடிந்தான், வாயில் வேதம் வருகிறத சொல்லிக்கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட ஒருத்தர் இத்தனை பிணம் நாறுகிற இந்த இடத்துல வருவாரா? வந்திருக்கிறார் என்றால் இவன் பிராமணன் அல்ல. அப்ப இவன் யாரு? போர்க்களத்துக்கு எந்த பிராமணனும் வரமாட்டான், போர் செய்வது அவன் வேலை இல்லை, துரோடரை தவிர. அப்ப தேர்தட்டில் கிருஷ்ணன் இல்லை, இங்க ஒருத்தன் வந்து நிற்கிறான். அப்ப யாரு? வேதத்துக்கே நாயகனாக இருக்கின்ற அந்த பரம்பொருள் தான் வந்திருக்கிறான். கர்ணன் புரிந்து கொண்டு விட்டான். அவன்தான் பக்தன். எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தெரிந்து கொள்ளணும் கடவுளை. சும்மா சிவசிவா சிவசிவாங்கிறது பிரயோஜனம் இல்லை. நாமதேவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பண்டரிபுரத்தில் விட்டலர்கிட்ட ரொம்ப பக்தி. அவங்க அப்பாவுக்கு தவசம் பண்ணுறார். அவர் கேட்டார், தவசம் பண்ணும்போது 3 இலை போடணும், 2 இலையா 6 இலை, ஒன்று மேலே ஒன்றா 2 இலை, அது மாதிரி 3 போடணும் பிராமணர்கள் வீட்டில். ஒன்று நம்ம அப்பா செத்து போயிட்டா அப்பாவுக்கு, இன்னொரு இலை நம்ம அப்பாவை கூட்டிகிட்டு வர்றதுக்கு நம்முடைய முன்னோர் தாத்தாக்கு, இன்னொரு இலை பெருமாளுக்கு. அது சைவனாக இருந்தால் அதுக்கு பேர் மகாவிஷ்ணு இலைன்னு தான் பேர். அது அந்த இலையில் மற்ற 2 இடத்துலையும் வேறு யாரையாவது ஒரு பிராமணர்களை கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. இந்த மகாவிஷ்ணு இலையில் மாப்பிள்ளை தான் உட்கார வைப்பாங்க, பையன் உட்காரக்கூடாது. யார் செத்து போயிடும் அவங்க வீட்டு சந்ததிக்கார உட்காரப்படாது. அம்மா செத்து போனால் பொண்ணை உட்கார வைக்கலாம், பையன் உட்காரப்படாது. இவர் கேட்குறாரு, இந்த மகாவிஷ்ணு இலையில் வீட்டெல்லாம் நீயே வந்து உட்காரணும். பரமபக்தர் வரேன்ட்டார். அடுத்த நாள் தவசம் இலை போட்டு பரிமாறியாச்சு. ஏன்னா மகாவிஷ்ணு இலையில் இருக்க கையை வச்ச பிறகு தான் மற்றவன் சாப்பிடணும். எல்லோரும் உட்காந்துருக்காங்க, அந்த இலைக்கு ஆளே காணும். கிருஷ்ணன் வருவான், பெருமாள் வருவார்னு இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு எருமை மாடு சாக்கடையில் போட்டு புரண்டுட்டு கிடுகிடுன்னு உள்ளே வந்து அந்த இலையில் வாய வச்சுது. உடனே நாமதேவர் தடி எடுத்து அடின்னு அடித்தார். சாயந்தரம் மணி 6 ஆகிடுது. அடித்து அந்த எருமையை துரத்தி விட்டுட்டு மறுபடியும் குளித்து புதுசாக சமையல் பண்ணி சாப்பாடு போட்டார் அவங்க இல்லாமல். அடுத்த நாள் கோயிலுக்கு போனார். உன்னை வர சொல்லி அவ்வளவு கெஞ்சினேனே, நீ வள்ளியே, எருமை மாடுலையா என் வீட்டுக்கு வந்தேன், அவ்வளோ பாவியா? அர்ச்சகர் அபிஷேகத்துக்கு சுவாமி மேலே இருக்கிற மாலையெல்லாம் எடுத்தார். பார்த்தா அந்த விக்கிரகத்தோட முதுகு கையெல்லாம் முண்டு முண்டாக புடைச்சிருக்கு. இதனடா நேற்று நல்லா எப்படி வந்தது? அப்போ ஒரு அசரீரி கேட்டது, நாமதேவா, நான் தான் உன் வீட்டுக்கு வந்தேன், என்னை அடின்னு அடிச்சிய, அடித்ததுனால வீங்கி கிடக்கு பாரு குழக்கட்டை மாதிரினார். எருமையில் வந்தது. ஏன்? நான் எப்போ சங்கு சக்கரத்தோடு தான் வருவேன், எனக்கு கை வலிக்காதா? எல்லா உயிருக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன், தூணிலும் இருக்கிறேன், துரும்பிலும் இருக்கிறேன், எதுவாக வேண்டுமானாலும் நான் வருவேன். அந்த நேரத்தில் வந்தா அது தெய்வம்னு புரிஞ்சுக்கோ. அதை படித்ததுலேருந்து ஒரு பழக்கம் நான் வச்சுருக்கேன். வீட்டில் பூஜை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். அது பங்குனி உத்திரமோ அல்லது சஷ்டியோ ஏதோ ஒன்று சுவாமிக்கு சக்கரை பொங்கலோ வடையோ நைவேத்தியம் பண்ணுவேன். பண்ணிட்டு நான் ரூமை விட்டு வெளியே வரும்போது என் வீட்டுக்குள்ளே யார் வராங்களோ, அது வேலைக்காரி ஆனாலும் சரி, பில் கலெக்டர் ஆனாலும் சரி, தண்ணி கொண்டு வரவனானாலும் சரி, கேஸ் யாராக இருந்தாலும் சரி, உள்ளே கொண்டு போகவே மாட்டேன். சாமி ரூம்லேருந்து கொண்டு வந்த உடனேயே அந்த அவனுக்கு முதல்ல அது அவனோ அவளோ தட்டில் கொடுத்துட்டு தான் போவேன். ஏன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது தெய்வம். வீட்டுக்குள்ளே வர்றது தெய்வம். அதில் ஜாதி கதியெல்லாம் கிடையாது. சிவபெருமான் என்ன ஜாதி? அவருக்கு அப்பா அம்மாவே இல்லை, தெரியாது. முருகன் என்ன ஜாதி? அவங்க அப்பனுக்கே ஜாதி இல்லை, அவனுக்கே அது ஜாதி. ஜாதி ஆண்டவனுக்கு கிடையாது. வழிபடுகிறோம், அதனால் இந்த பிராமண கடவுள், இது செட்டியார், அதெல்லாம் கிடையாது. கடவுள் எல்லாருக்கும் பொது, எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். அதனால் தாய்மானவர் பூ பறிக்க மாட்டார்.
பூ பறிக்க போறாரு. ஐயோ, இந்த பூவுக்குள்ளே நீ தானே இருக்க, உன்னையே பறித்து உனக்கே பூஜை பண்ணுவேனா? பார்க்கின்ற மலரோடு நீயே ஆனாய், மலர் பறிக்கவும் அஞ்சினே. இங்க அதனால அந்த எரும மாடும் நான் தான். இப்ப கர்ணனுக்கு அது தெரிந்தது, வந்திருக்கிற பிராமணனும் கிருஷ்ணன் தான். என்ன வேணும்? அப்ப சொல்றான், எனக்கு இயைந்ததொன்று இக்கணத்தை அளிப்பாய். யாராவது அந்த நேரத்தில் வந்து கேட்டால் கோபம் வராது? நானே சாக கிடக்கிற எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து என்னத்தடா வாரி கட்டிக்கிட்ட போடா சொல்லியிருப்போம். ஆனால் வந்த அந்தணன் உரைத்த வார்த்தை இருசெவிக்கு அமுதென கேட்டு, என்று கொண்டந்த அந்தணன் உரைத்த வார்த்தை இருசெவிக்கு அமுதென கேட்டு வென்றி விஜயன் கை கணங்கினால் ரதமீது வீழ்வோம், மெய் தளர்ந்து ரதமீது விழுவோன். என்ன கேட்குறான்? ஐயா, நான் தரத்தகு பொருள் நீயே நவில்க என. கேட்டதை கொடுக்கறதே கஷ்டம். கர்ணா அப்போ கேட்குறான், அப்பா உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியல, நான் கொடுக்கக்கூடிய பொருள் என்ன இருக்கோ அதை நீயே சொல்லு. எப்போ? விஜயனுடைய அம்பினாலே மெய் தளர்ந்து ரதமேல் விழுவோம், நன்று நன்று என நகைத்து நான் தரத்தகு பொருள் நீயே நவில்க. அப்போ கிருஷ்ணன் கேட்குறான், ஒன்றிய படி நீ செய்த புண்ணியத்தை உதவு. கொஞ்சம் நஞ்ச சந்தேகம் இருந்தாலும் சரியா போயிடுச்சு. ஏன்னா புண்ணியம் என்பது அவன் தான் அனுபவிக்க முடியும், அதுக்கு ஆளை வச்சு பண்ண முடியாது. யார் செஞ்ச புண்ணியம் யாருக்கோ வர்றோம், அரசியல்வாதி அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை தொடங்கிடுவான். நான் பண்ணுற அக்கிரமத்தையெல்லாம் பண்ணுறேன்னா எனக்கு பதிலாக நீ புண்ணியம் பண்ணுமா? முடியாது. அவரவர் செய்த பாவ புண்ணியம் அவரவருக்குத்தான் சேரும். நமக்கு பிறவியே இல்லாத ஒரு நிலை வந்தால் சொத்து எனக்கு பிறகு என் வாரிசுக்கு போய் சேரும். எனக்கு வாரிசே இல்லை என்றால் நான் செத்த பிறகு என் சொத்து கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அது மாதிரி நம்ம புண்ணியத்துக்கு வேலை இல்லை, நம்ம பரமபதம் போயிட்டோம்னா அந்த புண்ணியம் ஆண்டவங்கிட்ட தான் போய் சேரும். ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவனுக்குலாம் மாதத்தில் 3 நாள் லீவ், கேஷுவல் லீவ். வருஷத்தில் 12 நாள், மாதத்தில் 1.5 நாள். இப்போ என்ன மாதிரி ஊராக போய் பேசுகிறவங்க ஜனவரி மாதமே 12 நாள் தீர்ந்துருவோம். ஜனவரி பிப்ரவரியிலே ஜனகணமன இருக்காது. அதுக்கு அடுத்தது மார்ச் மாதத்தில் தான் நிகழ்ச்சியே வரும், ராமநவமி, பங்குனி உத்திரம் எல்லாம். அப்போ லீவு போடணும். என்கிட்ட லீவ் இல்லை. இன்னும் சில பேர் லீவே போட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இங்கே ஃபேன் இருக்குது, வீட்டில் போனால் ஃபேன் போட்டால் கரண்ட் பில் கட்டினா இங்கே இருக்கலாம், வீட்டுக்கு போனால் கடங்காரம் வருவான், பொண்டாட்டி பிடிக்குவா, இது நிம்மதியாக இருக்குது. ரொம்ப பேர் அங்கே ஆஃபீஸ் முடிஞ்சு கூட போக மாட்டாங்க, இருப்பாங்க. அவங்க லீவு அப்படியே இருக்கும். நான் போய் என் லீவெல்லாம் முடிச்சுட்டு, சார் உங்களுக்கு 12 நாள் அப்படியே இருக்குது சார், எனக்கு ஒரு 2 நாள் கடன் கொடுக்க முடியாது. ரூபா கொடுக்கலாம், சொத்தை கூட எழுதி வைக்கலாம். ஆனால் நம்ம லீவை இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. சாதாரண அரசு சட்டத்தையே மீற முடியாத போது ஆண்டவன் சட்டத்தை மீற முடியுமா? அவரவர் புண்ணிய பாவம் அவரவருக்கு அனுபவிச்சா அனுபவி, இல்லைன்னா அது ஆண்டவருக்கு சரண்டர். இது தெரியாதா கர்ணனுக்கு? இவன் வந்து கேட்குறானே, அது மட்டும் இல்லை எனக்கு தரித்திரம்னா. இது பொய் இல்லை. மகாலட்சுமியை மார்பிளையே வச்சுருக்கான். சிவபெருமானுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு அழுக்கு பிடிச்ச வேட்டி தான் கட்டியிருப்பான். ஆனால் பெருமாள் கோயிலில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் பட்டு வேஷ்டி. நம்ம தான் டிவியில் பார்க்குறமே திருப்பதியை, கை துடைக்கிறதெல்லாம் கூட பட்டு புடவை தான். திருத்தனகலம் சரியா, திரை பிடிக்கிறது பட்டு புடவை தான். என்ன குவியுது வந்து பட்டா. சேலத்தில் இருந்தால் பெருமாளுக்கு பட்டு வேஷ்டியை நெய்து அனுப்புறீங்க இங்கே இருந்தா. அப்போ அத்தனையும் போகுது இங்கேருந்து. அவர் என்னைக்கு செத்த வீட்டுக்கும் பட்டு வேஷ்டி, கல்யாண வீட்டுக்கும் பட்டு வேஷ்டி. அவருக்கா தரித்திரம்? மகாலட்சுமி புருஷனுக்கா தரித்திரம்? கிருஷ்ணன் சொல்கிறான், எனக்கு தாங்க முடியாத தரித்திரண்டா, நான் மேருமலையில் தவம் செஞ்சேன். இதை ஒரு குழந்தை கேட்டால் கிருஷ்ணனே பொய் சொன்னான், அவன் பொய் சொல்லி எங்கள் வாத்தியார் பணம் வாங்கிட்டு சொன்னார்னு இவன் வாங்கிட்டு போய் சினிமாவுக்கு போகிறான்ல. அப்போ அந்த பையனை எப்படி திட்டுறது? கிருஷ்ணன் சொன்னால் ருக்மணி சொன்னால் ஆன்னு கேட்குறேன், நான் சொன்னால் பொய்யாமா. கிருஷ்ணன் பொய் சொல்லலை, அவனுக்கு தரித்திரம். தரித்திரம்னா சோத்துக்கு இல்லாத மட்டும் தரித்திரம் இல்லை, கால் இல்லாதவனுக்கு கால் இல்லையேன்னு தரித்திரம், கால் இருக்கிறவனுக்கு செருப்பு இல்லையேன்னு தரித்திரம், செருப்பு இருக்கிறவனுக்கு சைக்கிள் இல்லையேன்னு தரித்திரம், சைக்கிள் இருக்கிறவனுக்கு ஸ்கூட்டர் இல்லையேன்னு தரித்திரம், ஸ்கூட்டர் இருக்கிறவனுக்கு கார் இல்லையேன்னு தரித்திரம், கார் இருக்கிறவனுக்கு இந்த வருஷத்து மாடல் இல்லையேன்னு தரித்திரம். ஏழை குழந்தை கஞ்சிக்கு உப்பு இல்லையேன்னு அழுகிறது, பணக்கார வீட்டு பையன் ஹார்லிக்ஸுக்கு சர்க்கரை இல்லையேன்னு அழுவான். எல்லாம் நிறைஞ்சவன் யாரும் இல்லை, எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும். எனக்கு ஒரு கஷ்டம் இல்லையேங்கிறது கூட ஒரு கஷ்டம்தான், ஒரு கஷ்டமே இல்லைங்கிறது கூட ஒரு கஷ்டம்தான். அதனால் தரித்திரம் இல்லாத பகவானுக்கு என்ன தரித்திரம்? நல்ல பக்தன் இல்லையேன்னு தரித்திரம். 10 பைசாவுக்கு கற்பூரத்தை வாங்கி ஏற்றிவிட்டு 10 பக்கம் பெட்டிஷன், என் பையனுக்கு பொண்ணாக பிறக்கணும், என்னோட மகளுக்கு
மகளுக்கு பொண்ணாக பிறக்கணும், பேத்தி பிறக்கணும், என் மகனுக்கு பையனாக பிறக்கணும். ஏன்னா என் மகளுக்கு பொண்ணு பிறந்தா தான் என் சம்பந்தியம்மா எங்கிட்ட வாங்கின பணத்தையெல்லாம் அவள் பேத்தி கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கொடுத்துருவா. அவ்வளோ நல்ல எண்ணம். 1000 கேள்வி கேட்போம். பக்கத்து வீட்டுக்காரிக்கு கண்டு தெரியப்படாது, எனக்கு 4 கண்ணு வேணும். இத்தனை பெட்டிஷன். பஜனை மடத்துக்கு பட்டாணி சுண்டல் கொடுக்குற மாதிரி 10 பைசா கல்பூரத்துக்கு அத்தனை கேட்குறோம். எங்கிட்ட எதுவுமே கேட்காம என்னை வணங்குவதே வேலை, வணங்கிறது கூட வேண்டாம், நினைப்பது தான் வேலைன்னு வாழுகிற மிகப்பெரிய சர்வபரி தியாகியாக, மிகப்பெரிய பரமஞானியாக இருக்கிற ஒத்தங்கூட இல்லையே. அதுலேயும் பாரதத்தில் இல்லை. நான் சொன்னேன்னு, கிருஷ்ணனுக்கு 2 துளசி போட ஆள் இல்லை. அவங்ககிட்ட உதவி கேட்டாங்க, அவனை அடித்தான். அவன் அம்மா உரல்ல கட்டி வச்சா, அவங்க மாமன் யானையை விட்டு மிதிக்க வச்சான், மல்லர்களை வச்சு அடிக்க வச்சான், துரியோதனன் குழியை வெட்டி சாக வச்சான். எல்லாரும் அவனை அழித்தார்களே தவிர அவன் வணங்க ஆள் இல்லை. ஆனால் அம்மா ஜெயிலே இருந்தால் யசோதை கிட்ட போயிடுத்து. பிறந்தது ஒரு இடம், போனது ஒரு இடம், அங்கேருந்து 9 வயசில் மறுபடியும். கிருஷ்ணன் நினைக்கிறான் இங்கே பக்தன் இல்லையே. இப்போ கர்ணன் தான் பக்தன். அவன் எதுவுமே கேட்கல. அத்தனை கஷ்டத்தில் கூட கிருஷ்ணன்கிட்ட கிருஷ்ணா என்னை காப்பாத்துன்னு கூட கேட்கல, தங்கிட்ட எதுவும் கேட்கல. ஆனால் நான் யார் என்பதை புரிந்து கொண்டு விட்டவன் அவன்தான் உண்மையான பக்தன். இப்போ சொல்கிறான், எனக்கு தரித்திரண்டா, பக்தன் இல்லை, அதனால் உங்ககிட்ட வந்தேன். எங்கே மேருவில் தவம் செஞ்சான்? மேரு என்பது இப்படி இருக்கும். நீங்கள் ஆச்சாரிய சுவாமிகள் பூஜை பண்ணும்போது பார்த்தா மேரு. காஞ்சிபுரத்தில் போனால், காமாட்சிக்கு போனால் அது ஒரு எந்திரம், மேரு எந்திரம்னு பேர், மகாமேருன்னு. அதில் தான் பூஜை பண்ணுவாங்க. அதில் எல்லா தெய்வங்களும் அடக்கலாம். இப்போ தேர் மேலே இருக்கிற கூரையை பிரிச்சுட்டா இப்படி தான் இருக்கும், படிப்படியாக மேரு மாதிரி தான் இருக்கும். கிருஷ்ணன் அங்கே தானே உட்காந்துருந்தான். நான் மேருவினடை தான் இருந்தேன். என்ன தவம்? தீமை அழிந்து நல்லது ஜெயிக்கணும். அதற்காக நான் தவம் விரதம் இருந்தேன். அந்த தேர்த்தட்டாகிய மேருவிலே நான் தர்மம் ஜெயிக்கணும்னு தவம் இருந்தேன்டா. அதனால் மேருவினடை தவம் பூண்டேன், பொய்யில்லை. எனக்கு தரித்திரம், பக்தன் இல்லையேன்னு தரித்திரம். உங்ககிட்ட வந்தேன். எனக்கு வேண்டியதை இப்பவே கொடு, உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு வேண்டாம். அப்போ கர்ணன் பார்த்தான், உனக்கு தர்ற பொருள் எங்கிட்ட என்னடா இருக்கு? தரத்தகு பொருள் நீயே நவில்க. எவனாவது பிச்சைக்காரங்கிட்ட உனக்கு என்ன வேணும்ப்பான்னு கேட்டு கொடுப்போமா? அவன் கேட்பான், அதில் சூடாக 4 இட்லி சட்னி சாம்பாரோட கொண்டு வாம்மா, கொடுப்போமா? பிச்சைக்காரனுக்கு திமிரப்பாரும்போம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதான் கொடுப்போம். இஷ்டம் இருந்தால் வாங்கிக்கோ, இல்லைன்னா போ. ஆனால் கர்ணன் ஒத்தந்தான் கேட்டான். இந்த நேரத்தில், சாகர நேரத்தில், எல்லாரும் என்னை கைவிட்ட நிலையில் இப்போ வந்து கேட்குறியடா, இப்போ உனக்கு தரத்தகு பொருள் என்ன இருக்கு? கிருஷ்ணன் கேட்டான், நீ செய்த புண்ணியத்தை கொடு. கொஞ்ச நஞ்ச சந்தேகமும் போயிடுது. சிரிச்சான். ஆவியோ நிலையில் கலங்கியது, யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன், பாவியேன் வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தன்னில் வந்தில்லையா. ஐயா, எனக்கு உயிர் போயிடுத்தா, இது செத்த பிறகு வருகிற ஏதாவது மயக்கமா, இல்லை நிஜமாவே உயிரோட இருக்கானா எனக்கு தெரியல. என் உயிர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, அது கலங்கி போய் கிடக்கு. இந்த நேரத்தில் வந்திருக்கேன். கேட்டவனுக்கு கேட்டதை கொடுக்குற பக்குவத்தில் நீ வரலையா? உனக்கு கேட்க தெரியலையே. நான் செய்த புண்ணியத்தை தானே கேட்குறேன். நான் செஞ்ச புண்ணியத்தை உனக்கு கொடுத்தா அதனால் ஒரு புண்ணியம் வருமே. ஒரு பேங்க் மேனேஜர் சொல்கிறார், சார் உங்கள் பணம் பத்திரமா இருக்கும், நீங்கள் எல்லா பேங்க்கில் போட்டிருக்கிறதையும் எடுத்து கொடுங்க. நம்ம எல்லா பேங்க்லேயும் ஒரு 1000, 10,000, 500 போட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் எடுத்து ஸ்டேட் பேங்க்கில் கொண்டு போய் போடுறோம். அப்போ அது அத்தனையும் சேர்த்து ஒரு இடத்துல போட்டால் அந்த பேங்க் முழுகலாம் இல்லை, அந்த பேங்க் முழுகிடுங்கிறான். அதுதான் இங்கே சொன்னான். நான் செய்த புண்ணியத்தை கேட்குறியடா, அதை உனக்கு கொடுத்தா அதனால் ஒரு புண்ணியம் வருமே, அது என்ன காப்பாற்றுமே. கிருஷ்ணனுக்கு கேட்க தெரியல, கொடுக்கத்தான் தெரியும். அவன் வரதராஜன். இவனுக்கு கொடுத்து கொடுத்து பழக்கம். அதனால் கர்ணன் சொல்கிறான், ஆவியோ நிலையில் கலங்கியது, யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன், பாவியேன் வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தன்னில் வந்தில்லையார். பூவில் வாழ் அயனும் எனக்கு நிகரில்லை என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ. யான் செய் புண்ணியம் அனைத்து உதவினே. அவன் செஞ்ச புண்ணியத்தை கொடுனா, இவன் செய் புண்ணியம்னா. ரெண்டுக்கு வித்தியாசம். செஞ்சதுன்னா ஏற்கனவே செஞ்சது, செய் புண்ணியம்னா இப்போ ஊறுகாய்னா நேத்தியும் ஊறித்து, இன்னைக்கு ஊறுது, நாளைக்கும் வரும். அது மாதிரி செய் புண்ணியம். நான் செய்த, செய்கின்ற, செய்ய போற அத்தனை தமிழ், அதுக்கு பேர் வினைத்தொகை. உனக்கு கொடுக்குற புண்ணியத்தையும் உனக்கே தரேன்டா. யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன். நீ யாருன்னு எனக்கு தெரியுண்டா. பூவில் வாழ் அயனும் எனக்கு நிகரில்லை என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ. பிரம்மா கூட உனக்கு நிகரில்லை, எனக்கு தெரியாதா? புரிஞ்சுக்கிட்டான்.
இப்போ உடனே கிருஷ்ணன் சொன்னான், சரி நீ கைப்புணலுடன் தருக. வாயால் சொன்னால் போதாது. இந்த அம்மாப்பேட்டையில் 4 வீடு ருக்மணியம்மா, நீங்கள் 4 நாள் கதை சொன்னீங்க, இந்த 4 வீடு உங்களுக்கு தானே, நான் போய் உள்ளே உட்காந்தா உதப்பான். என் பேரில் ரெஜிஸ்டர் ஆகணும். என் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் எனக்கு சொந்தம். அந்த காலத்தில் ரெஜிஸ்டருங்கிறதுக்கு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தார வார்த்து கொடுப்பது. வாங்குறவன் கையை கீழே வச்சு கொடுக்குறவன் கையை மேலே வச்சு தண்ணி ஊற்றுவான். இவன் கையிலேருந்து தண்ணி அங்கே போகும். அதுக்கு பேர் தார வார்த்து கொடுப்போம். அதுக்கப்புறம் அந்த சொத்துல நமக்கு உரிமை இல்லை. இன்னைக்கு கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிக்கும் போது கன்னிகாதானம் செய்வதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு, மாப்பிள்ளை கையை கீழே வச்சு பொண்ணு கையை அது மேலே வச்சு பொண்ணை பெற்ற அப்பா தண்ணி ஊற்றுவார். அப்பா இன்னிலேருந்து இந்த பொண்ணு உனக்கு சொந்தம், இனிமேல் எங்கள் கோத்திரம் இல்லை, எங்கள் குலம் இல்லை, எல்லாம் உனக்கே தான். இதான் தானம், கன்னிகா தானம். தானமாக வாங்குறாம பத்திரிகை அடிக்கிறவனும் உதைக்கணும். என்ன எப்படி அடிக்கணும்? ராமசாமி முதலியாருடைய மகனான இந்த சரோஜாவுக்கு கந்தசாமி முதலியாருடைய மகனான சுப்பிரமணியனை 10,000 ரூபாய் ரொக்கம் 50 பவுன் நகை கொடுத்து விலைக்கு வாங்குவதாக சம்பந்தப்பட்டவர்களால் தீர்மானிக்கப்பட்டு இந்த கொடுக்கல் வாங்கல் விவகாரம் அம்மாப்பேட்டை செங்குந்தர் கல்யாண மண்டபத்தில் 25/3/15 நடக்கிறது. நீங்கள் அத்தனை பேர் தின்னுபிட்டு சாட்சி கையெழுத்து போட வாங்கடா பாவிங்களான்னு அடிக்கணும். அது கன்னிகாதானமா? அது கன்னிகாது. ரோட்டில் உட்காந்து ஒரு பையன் சைட் அடித்தா அவனுக்கு பேர் ரவுடி. அவனை கூப்பிட்டு நடு வீட்டில் சேர் போட்டு உட்கார வச்சு அவனுக்கு பஜ்ஜியும் சொஜ்ஜியும் காப்பியும் கொடுத்து பொண்ணை நல்லா பார்த்துக்கிடானா அவன் மாப்பிள்ளை. என்ன நியாயமோ தெரியல. அப்போ அதனால் அத்தனையும் வாங்கி கொள்றதுக்கு தானம் இல்லை. தானம்னா அந்த காலத்தில் பெரிய கட்டின புடவை கூட இல்லை, மாப்பிள்ளை வாங்கி கொடுத்த புடவை தான் கட்டிட்டு வரணும். கூரை புடவை மாப்பிள்ளை வீட்டில் தான் வாங்கணும், அதான் சாஸ்திரம். இப்போவும் கூரை புடவை மாப்பிள்ளை வீட்டில் தான் வாங்கணும். அந்த மஞ்சள் கயிறு தாலி கயிறு தாலியும் மாப்பிள்ளை வீட்டில் தான் வாங்கணும். இப்போல்லாம் மாறி போச்சு. நீங்களே எல்லாத்தையும் வாங்கிருங்க, 2 செலவு நீங்களே பண்ணிவிடுங்க, எனக்கு வாங்குறத மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. தப்பு. அந்த கூரைப்புடவையை கட்டித்தான் மனையில் உட்காந்து தாலி கட்டணும். அது புருஷன் வாங்கி கொடுத்தது. அப்பா வீட்டில் வாங்கி கொடுத்த புடவையோட கூட உன் பொண்ணு என் வீட்டுக்கு வரக்கூடாதுரா. நான் கட்டின புடவையோட நான் கட்டின தாலியோட என் வீட்டுக்கு வரணும். நான் தான் எல்லாத்தையும் காப்பாற்றுவேன். அதுதான் கன்னிகாதானம். அதை விட்டுட்டு ஆளை வச்சு ஃபோனில் அதில் இதில் மிரட்டி லட்சத்தை கொடு, காரை வாங்கி கொடு, வீடை வாங்கி கொடு, 500 பவுனை கொடு கேட்டால் அந்த பெத்தவன் மனசு என்ன பாடுபடும்? தாரை வாக்குற போது என்ன நினைப்பான்? நல்ல மாப்பிள்ளையாக இருந்தா அப்பா ஒரு 10 பைசா கேட்காம என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியப்பா, நான் ஊத்துற தண்ணி உன் கையில் நிற்காம ஓடுற மாதிரி வாழையடி வாழையா, உனக்கு வர்ற மாப்பிள்ளையெல்லாம் நல்லவனா உத்தமனா உன் குலம் விளங்கணும்னு வாசிப்பான். இப்படி பிடுங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டானா எப்படி வாசிப்பான்? டேய், நான் ஊத்துற கையில் ஊத்துற தண்ணி உன் கையில் நிற்காம ஓடுது. சந்திரக்கடத்தில் வீரப்ப மாதிரி என்ன கேட்ட இல்லை, நான் ஊத்துற தண்ணி உன் கையில் நிற்காத மாதிரி நான் கொடுக்கறதெல்லாம் உங்ககிட்ட நிற்காம உனக்கு பொட்டையா கறி கட்டையா ரெட்டையா பொண்ணு பிறந்து எனக்காவது வேட்டி மிச்சம் உன் மாப்பிள்ளை உன்னை கோமணத்தோட நிறுத்துறோம். கல்யாணம் பண்ணும்போது கேட்கக்கூடாது, அவங்களா இஷ்டப்பட்டு அவங்க பொண்ணுக்கு ஏதோ செய்யட்டும். இங்கே அதனால் கைப்புணலுடன் தருக, தாரவாத்து கொடு. இன்றைக்கி வடார்காட்டிலாம் தாரவாக்குறதுன்னு ஒன்று உண்டு. பையன் தொலைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவர் பேனாவை படி கொடுத்தா தாராந்துட்டு வந்துட்டியாடாமா, தாரை வார்த்து விட்டு தொலைச்சிட்டியா, இனிமேல் அது உனக்கு கிடைக்காது. இப்போ கிருஷ்ணன் கேட்குறான், கைப்புணலுடன் தருக. போர்க்களத்தில் ஏது தண்ணி? அப்போ என்ன ரெட் கிராஸாக இருந்தது? தண்ணீரை அவன் புனல்னா திரவம்னா தண்ணின்னு சொல்லலை, திரவம். ரத்தமும் திரவந்தான், எண்ணெயும் திரவந்தான், பாலும் திரவந்தான். மேலிருந்து கீழே ஓடி வருவது, வைத்த பாத்திரத்தை நிரப்புவது திரவம். கொஞ்சம் கூட இவன் யோசிக்கல. நெஞ்சில குத்தி இருந்த அம்பை பிடிங்கினான், குபு குபு குபுன்னு ரத்தம் வந்தது. நீட்டா கையணும். எப்பவும் இப்படி கையை வச்சுக்கிட்டு வரதராஜனா இருக்கிற பெருமாள் கையை நீட்டினார். அந்த இதயத்தை அம்பின் வாய் அம்பால் அழித்தான். ஏன் காலில் இருக்கிற அம்பை பிடிங்கினாலும் ரத்தம் தானே வந்திருக்கும். கிருஷ்ணா காலை நீட்டு, அவனுக்கு நேரம் அவன் கையை நீட்டும் போது அவனுக்கு நேரம் இவன் காலை நீட்டி அம்பை பிடிங்க எடுத்துக்கூடா கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஏன் நெஞ்சில் கொடுக்கறது மனப்பூர்வமாக கொடுக்கணும். இப்போ இன்னைக்கு எவ்வளோ ஃபேஷன் வந்தாலும் ஆண்களுடைய ஷர்ட்டில் இடது பக்கம் தான் பாக்கெட்டு. சில பேர் 2 பக்கம் வச்சுப்பான், அரசியல்வாதி 10 பக்கம் வச்சுக்குவான் லஞ்சம் வாங்கிறதுக்கு, அது வேறு விஷயம். ஆனால் உலகம் முழுக்க ஷர்ட்டில் ஒரு பாக்கெட்னா இடது பக்கம்தான். ஏன்னா அந்த காலத்தில் இந்த பணத்தை வச்சுக்கிற சக்தி ஆண்களுக்கு தான், பெண்கள் வேலைக்கு போகிறதெல்லாம் இல்லை. அப்போது பாக்கெட்லேருந்து நீ பணம் எடுத்து கொடுக்குற போது, பாக்கெட்டில் கைவிடுகிற போது உன் இதயத்தை தொட்டுட்டு தான் கொடுப்பேன். இதய பக்கம் இடது பக்கம் தான் தள்ளி இருக்கு, மனப்பூர்வமாக கொடுக்குறேன்.
உங்களுக்கு பாக்கெட் மணி, இதுங்களுக்கு ஜாக்கெட் மணி. அது ஒரு சின்ன பர்ஸில் போட்டு இங்கே வச்சுக்குதுங்க, அதுவும் இடது பக்கம் தான். அதில் பணம் எடுக்கும் போது இதயத்தை தொட்டுட்டு தான் கொடுக்கணும், மனப்பூர்வமாக தரணும். இப்போ இதயத்தை அம்பின் வாய் அம்பினால் குளித்தான், வாங்கி கொண்டான். வாங்கி கொண்ட உடனே என்னடா வேணும் உனக்கு வரோம்னு நமக்கு கோபம் வராது? ஏட்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பிச்சைக்காரன், எனக்கு ஒன்றும் இல்லை, சாக போகிறோட நிம்மதியாக சாக விடாமல் குடுறான்னு கழுத்தறுத்த, இப்போ நீ எனக்கு கொடுக்குறியா? நம்ம வீட்டு வாசலில் ஒரு பிச்சைக்காரன், அம்மா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, இவர் ரொம்ப மனசு தாராளமாக 4 நாளத்து பழையதை கொண்டாந்து போடுவார். அவன் அதை வாங்கிட்டு, அம்மா உனக்கு எத்தனை மூட்டை அரிசி வேணும்? எப்படி இருக்கிற நமக்கு எதில் அடிக்கிறதுன்னு தோணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பிடிசோர் இல்லை, இவன் நமக்கு மூட்டை அரிசி கொடுக்குறானா? தரித்திரம்னு சொன்ன கிருஷ்ணன் கேட்குறான், உனக்கு என்ன வேணுமோ கேள், என்ன வேணுமோ கேள். மல்லலம் தொடையல் நிருபனை மகிழ்ந்து உனக்கு வேண்டிய வரங்கள் சொல்லுக தருதும் என்றான். இதை சொல்லிட்டான் ஒரு வேகத்தில். கல்யாண புதுசில் 15வது நாள் தீபாவளி வரும். இது அந்த மோகத்தில் நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரேப்பான். அவன் உடனே எனக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கி கொடுங்க, இவனுக்கு சம்பளமே இல்லை, வைர நெக்லஸ் எங்கேருந்து வாங்கி தரது, வாக்கு கொடுத்துட முடியாது, கொடுத்தா கொடுக்கணும். இங்கே அதே மாதிரி கிருஷ்ணன் எது வேணாலும் கேளு. ஒருவேளை கர்ணன் துரியோதனன் ஜெயிக்கணும், தர்மன் தோற்கணும், என்னை பெட்டியில் வச்சு ஆத்தோட விட்டால் அந்த குந்திக்கு கேன்சர் வரணும், என்னை தேரோட்டி மகன் ஏசினானே அவனுக்கெல்லாம் வாய் இழுத்துக்கணும். நானாக இருந்தால் அப்படி தான் கேட்பேன். சொல்லுவான்ல, என்னை கேட்டாங்க நீங்கள் என்ன வரம் கேட்பீங்க? நான் செத்து போய் அல்லது சாகரத்துக்கு வந்து கடவுள் என்கிட்ட வந்தா உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டா, எனக்கு சொர்க்கம் வேண்டாம், செத்து ஒரு 3 மாதம் நான் பேயா அலையணும். ஏன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பல அக்கிரமத்தை நம்மளால் தடுக்க முடியலை, காவல்துறையால் தடுக்க முடியலை, சட்டத்தினால தடுக்க முடியல, பெருகி கிடக்கு. நேர போய் அவனை கேட்க முடியாது, பேய் கண்ணுக்கு தெரியாது, எவனுக்கு பயப்படும். எவன் மொட்டை பெட்ஸ் எழுதுறான் அப்போ ஓங்கி ஒரு அறை கை இழுத்துக்கும். எவன் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணுறானா அவனுக்கெல்லாம் கழுத்தில் ஒரு வெட்டு, பேசாமல் கும்போம். எவன் புருஷனுக்கு துரோகம் பண்ணுறான் அவனுக்கு தலையில் ஒரு குட்டு, எதை வேணால் செய்யலாம். அப்போ 10 பேரை ஒரு ஊருக்கு 4 பேர் இப்படி பேய் அடி நாய் அடி அடித்தா அவன் நடுங்குவான், ஐயோ பேய் அடிச்சிருண்டா, பேய் அடிச்சிருவா, திருந்திடுவான். அப்போ இந்த நாட்டை திருத்த காந்தி வேண்டாம், இந்த நாட்டை திருத்த மிகப்பெரிய சட்டங்கள் வேண்டாம், இந்த நாட்டை திருத்த பேய் தான் வேணும், பேய் தான் வேணும். அதனால் இங்கே அந்த கேட்குறான், கேட்டுட்டான் என்ன வேணா கேளு. ஒரு வேளை துரியோதனன் ஜெயிக்கணும்னு கேட்டுட்டா கொடுக்கணும், கொடுக்கணும். கிருஷ்ணனுக்கு வயிற்றுக்குள்ள குதிரைக்குட்டி உதைக்குது, ஐயோ என்ன கேட்டுருவானோ என்ன கேட்டுருவானோன்னு. அப்போ தான் கர்ணன் ஜெயித்தான். நான் சொன்னேன், முதல் முறை கர்ணனுக்கு பிறப்பு உணர்த்திய போது வரமாட்டேன்னா, அப்போ கிருஷ்ணன் தோத்தான். 2ஆம் தடவை குந்தியை அனுப்பி கூப்பிட்டான், வரமாட்டேன்னா 2வது தோல்வி. 3வது முறையாக குடுடான்னு கேட்டான், கேட்ட உடனே கொடுக்குறேன்னுட்டான். செய்தது என்னடா, செய்யறதையும் தர்றேன்னா. 3வது தோல்வி. இப்போ 4வது என்ன வரம் வேணுமோ கேளு. அவன் என்ன கேட்டான், ஐயா நான் தானம் பண்ணினால புண்ணியவான் இல்லை, தப்புக்கு நானும் பாஞ்சாலி துகில் இருந்த போது அங்கே நானும் இருந்தேன், நீ தூதாக வந்தபோது உனக்கு குழி வெட்டின இடத்துல நான் அவனுக்கு துணையாக இருந்தேன், பாவங்கள் செஞ்சுருக்கேன், அந்த பாவங்களுக்காக நான் அனுபவித்து பிறந்துதான் ஆகணும். ஆண்டவனே கிட்ட வந்து கையேந்தி அவனுக்கே கொடுக்குற புண்ணியம் செஞ்சும் கூட புண்ணியம் வேற பாவம் வேற, 2 சேராது. அதனால் கர்ணன் சொல்கிறான், நான் மறுபடியும் பிறப்பேன், அப்படி எத்தனை பிறவி எடுத்தாலும் எனக்கு காசு வேண்டாயா, பதவி வேண்டாம், எத்தனை பிறவி அல்லல் வெவ்வினையால் இன்னமும் உற்பவம் உண்டாகில் இல்லை என்று வந்தவர்க்கு இல்லை என்னாத இதயம் நீ அளிக்க வேண்டும். நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னை வந்து கேட்குறவனுக்கு இல்லைன்னு சொல்லாத மனசை குடியா, அவனுக்கு கேட்க தெரியல, அவனுக்கு கொடுத்து தான் பழக்கம். இப்போ கிருஷ்ணன் பார்த்தான், ஆஹா இவன் என்னையே காப்பாற்றிட்டான்டா, என்ன கேட்டுருவானோன்னு பயந்தான். அதுலேயும் கர்ணன் ஜெயித்து விட்டான், கிருஷ்ணன் தோற்று விட்டான். இப்போ சொல்கிறான் கிருஷ்ணன், டேய் இதுவரைக்கும் உன்னை சூத புத்திரனே, உன்னை இதுவரைக்கும் அங்க நாட்டு மன்னனே, டேய் கர்ணா இப்படித்தான் சொல்லியிருக்கேன், நீ என் மச்சான்டா, அத்தை பையன், குந்தியோட பையன், கிருஷ்ணனுக்கு அத்தை மகன். சொந்தத்திலேயே மிகச்சிறந்த உறவு மைத்துனன் உறவு தான், மைத்துனனுக்கு மிஞ்சிய உறவில்லை. பழமொழிய இந்த தூத்துக்குடியில் முத்துக்குளிக்க இறங்குவான், இடுப்பில் ஒரு சங்கிலியை கட்டி கரையில் ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு தான் இறங்குவான். என்ன ஆக்சிஜன் சிலிண்டர் இருந்தாலும் அது ரிப்பேர் ஆகலாம். சுறாமீனோ கிராமீனோ அல்லது இவனுக்கு மூச்சு முட்டினா சங்கிலியை ஆட்டுவான், மேலே இருக்கிறவன் இழுத்துருவான்.
இதை மச்சினங்கையில் தான் கொடுப்பானே தவிர அண்ணன் தம்பி கையில் கொடுக்க மாட்டான். ஏன்னா மச்சினங்கையில் கொடுத்தா இவன் அசைக்கலைன்னா கூட இழுத்துருவான். ஏன்னா உள்ளே போன தங்கச்சி புருஷன் செத்து போயிட்டா தங்கச்சி அவன் வீட்டில் வந்து உட்காந்து அவங்க எழுத்தா இருப்பான். ஆனால் அண்ணன் தம்பி கிட்ட கொடுக்க மாட்டான், அவன் இழுக்கவே மாட்டான். இவன் செத்தா சொத்து அவனுக்கு வரும். அதனால் மைத்துனன்கிறது மிகச்சிறந்த உறவு. இப்போ அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுறான். மைத்துனன் உரைத்த வார்த்தை கேட்டு ஐயோ இவனுக்கு உடம்பெல்லாம் புண்ணு, தேரோட்டி மகன் ஏசி மனமெல்லாம் புண்ணு, கையால் தொட்டா கூட இவனுக்கு வலிக்கும்டா, பூவால் ஒத்தணும். கிருஷ்ணன் நினச்சான். பூவுக்கு எங்கே போவான்? கிருஷ்ணனுக்கு கையும் தாமரை, கண்ணும் தாமரை, மனமும் தாமரை, கொவ்வாயும் தாமரை. அவன் புண்டரீகாட்சன். இப்போ மைத்துனன் உரைத்த வாய்மையை கேட்டு மரமலர் உகந்து உகந்து கைத்தல மலரால் அணைத்து கண்மலர் கருணை நீராட்டி எத்தனை பிறவி எடுக்கினும் அவற்றுள் ஈகையும் செல்வமும் எய்தி முக்தியும் பெருதி முடிவில் என்றார் மூவரும் ஒருவனா மூர்த்தி. அவன் கேட்டது இல்லைங்க, அதை மனசை கொடுறா. கிருஷ்ணன் பார்த்தான், ஏண்டா மனசை வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுவேன்? கொடுக்கறதுக்கு டப்பு வேண்டாம், பணமும் வேணும். இல்லை என்று வந்தவர்க்கு இல்லை என்னாத இதயம்னா. அவன் என்ன சொன்னான்? எத்தனை பிறவி எடுக்கினும் அவற்றுள் ஈகையும் செல்வமும் தருகிற. ஆனால் கர்ணா நீ எனக்கு வேணும்டா, கொடுத்துக்கிட்டு இங்கேயே இருக்காத, கொடுத்து கொடுத்து உன் பாவமெல்லாம் கழிந்த பிறகு முக்தி பெற்று என் அருகிலே வா. அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் கேட்காமையே முக்தி கொடுத்தவன் இறைவன். யாருக்கும் கொடுக்கல, பீஷ்மருக்கும் கொடுக்கல, யாருக்கும் கொடுக்கல. கர்ணனுக்கு மட்டும் அவன் முக்தி கேட்கவே இல்லை, மனசு தான் கேட்டான். மனசையும் தரேன், பணத்தையும் தரேன், தானம் கொடுத்து கிடைக்கிற புண்ணியத்தினால எங்கிட்ட வாடா என்று அவனை அழைத்து கொண்டு அழுதான். கண்மலர் கருணை நீராட்டி. கடவுள்கிட்ட நாம் அழுதது உண்டு, தினந்தனம் அழறோம். ஆனால் கடவுள் அழுதது ஒரே ஒரு இடத்துல, கண்ணனுக்கு மட்டும்தான். வேற எந்த அவதாரத்திலையும் யார்கிட்டையும் அழலை. கிருஷ்ணனுக்கு கண்ணு தாமரை, அதுலேருந்து சொட்டு சொட்டாக வருது. பூவில் இருந்து தான் தேன் வரும். இப்போ வெளிப்புண்ணை ஆற்றுவதும் தேன் தான், உள்ள புண்ணை ஆற்றுவதும் தேன் தான். அதனால் அந்த கண்ணிலிருந்து வருகிற கல் நீர், அதனால் அவன் புண்ணை ஆற்றினான். முக்தியும் பெருதி முடிவில் என்றார் மூவரும் ஒருவனா மூர்த்தி. பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரா காட்சி தந்தான். ஏன்? கர்ணனிடத்தில் இருந்த பாவத்தை அழித்த போது பரமசிவன், புதிய கர்ணனை படைத்த போது பிரம்மன், அவங்கிட்ட இருந்த தர்ம குணத்தை காப்பாற்றிய போது பெருமாள். கருட சேவையில் காட்சி தரான். பெருமாளை பார்க்குற போது கருட சேவையில் பார்க்கணும். பிள்ளையாரை பார்க்குற போது ஆவணி மாதம் சதுர்த்தியில் பார்க்கணும். முருகனை பார்க்குற போது கந்தர் சஷ்டி சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு பார்க்கணும். சிவபெருமானை பார்க்கணும்னா திருவாதிரையில் பார்க்கணும். அம்பாளை பார்க்கணும்னா ஆடி பூரத்தில் பார்க்கணும். அப்போ தான் வேண்டியதெல்லாம் கொடுப்பாங்க. முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் முடிஞ்சு திருச்செந்தூர் கடலில் குளிச்சுட்டு வரும்போது ஜெகஜோதியாக வருவான். அப்போ மடியை விரித்து என்ன கேட்டாலும் தருவான். அதே மாதிரி சதுர்த்தி அன்றைக்கு விநாயகப் பெருமான்கிட்ட என்ன கேட்டாலும் தருவான். பெருமாள் கருட சேவை. காஞ்சிபுரத்தில் வரதராஜர் கருட மேலே வருவார். கருட சேவை தான் பெருமாளுக்கு உகந்து. அந்த காட்சி கர்ணனுக்கு மட்டும்தான் கிருஷ்ணாவதாரத்தில் காட்டினான். கருடனது திருத்தோளில் இவன் பார்க்குறான். அப்போ கூட இவன் என்ன சொல்கிறான்? என் கடமையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. தர்மன் மகன் முதலான அரிய காதல் தம்பியரோடு அமர்மலைந்து என் உயிரணைய தோழனுக்காக செஞ்சோற்று கடன் கழித்தே. நான் என் உயிரை துரியோதரனுக்கு கொடுத்துட்டேன். தேவர்கோவுக்கு நான் கவச குண்டலம் அளித்தேன். உனக்கு உரைபெறினர் புண்ணியம் அனைத்தும் கொடுத்தேன். லெஸ் லக்கேஜ். பிரயாணம் பண்ணும்போது 4 பெட்டி 10 பைய தூக்கிட்டு போனால் இறங்குற போது கஷ்டம். விசில் ஊதிடுவான் ரயில். லக்கேஜே இல்லை. அப்படி ஜம்முன்னு போகிறாரு. சித்தோட்டு மாப்பிள்ள பாரு டக்குன்னு இறங்கிடுவார் 1 நிமிஷம் நின்னாலும். அது மாதிரி நம்ம பாரத்தை தூக்கிட்டு போகக்கூடாது. எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும். எல்லாத்தையும். அதைத்தான் இங்கே இவன் சொல்கிறான். என்னுடைய உயிரை என் தோழனுக்கு கொடுத்துட்டேன். துரியோதனனுக்காக அர்ப்பணம் பண்ணிட்டேன். என்னுடைய கவச குண்டலத்தை இந்திரனுக்கு கொடுத்துட்டேன். என் புண்ணியத்தை உனக்கு கொடுத்துட்டேன். இது பாவம் இல்லை. யார் பெற்ற பெரும்பேறு இவ்விருநிலத்தில் யார் பெற்றார்? எல்லா கடனையும் கழிச்சிட்டேன். நான் கடன்காரனா போல தெய்வ கடனை கழிச்சிட்டேன். நண்பனுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கழிச்சிட்டேன். உற்றாருக்கு கொடுக்க வேண்டிய கடனை கழிச்சிட்டேன். மனுஷனா பிறந்து என்ன செய்யணுமோ அதை அத்தனையும் செய்துட்டேன். இப்போ கையை தட்டிட்டு நான் போகிறேன்டா. என்னை யாரும் தழுவிக்கொள்ளலை. எங்கள் அம்மா என்னை அணைக்கலை. எங்கள் அப்பா என்னை முதுகில் தட்டி தரல. என்னை வாத்தியார் என்னை நல்ல பையனை ஆசீர்வாதம் பண்ணலை. ஊரார் என்னை பாராட்டலை. ஆனால் இத்தனை பேர் என்னை அணைக்கலைனால ஆண்டவா நீ என்னை அணைத்து கொண்ட. வான் பெற்ற நதிகம் அழுதாள் வணங்க பெற்றேன்.
மதி பெற்ற திருவுளத்தால் மதிக்கப் பெற்றேன். தேன் பெற்ற துழாயலங்கள் திருப்புயமும் களபமார்பும் தை வந்து தீண்ட பெற்றேன். நீ நினைச்சுக்கிட்டேடா, அடுத்தவன் மதிச்சா என்ன மதிக்காட்டா என்ன, தெய்வம் என்ன மதிச்சதே அது போரும். யான் பெற்ற பெரும்பேறு இவ்விருநத்தில் என்னை அன்றி வேறு யார் பெற்றார்? அப்படியே சாஞ்சு நிற்கிறான். கண்கள்ல அவன் பார்த்த அந்த கடவுள் காட்சிய, நாக்குல கடைசி நேரத்தில் யுக புருஷனுடைய நாமம் அது வரைக்கும் சொல்லலை, கடைசியில் அந்த நாமம் கண்ணில் அவனையே பார்த்து கொண்டிருக்கான். அப்பொழுது அந்த ஆவி அவனிடத்துல இருந்து கிளம்பி மேலே போகிறது. அதுக்கு முன்னால் அவன் வீர மரணம் அடையணும். அப்படியே கிடக்கிறான். கிருஷ்ணன் தேர்தட்டில் வந்து ஏறினா. எங்கே போனேன்னு அர்ஜுனன் கேட்கல. அம்பை விடுறான். அவன் அம்பு விட்டான். கர்ணன் மார்பில் தைத்தது வீர மரணம். ஆவி மேலே போகிறது. சூரியன் பார்த்தான். ஐயோ என் பிள்ளை செத்து போயிட்டான், குளிக்கணுமே, பிள்ளை செத்தா அப்பன் குளிக்கணும். சூரியன் கடலிலே முழுகினான். குந்தி வந்து அழறா எல்லாத்தையும் சொல்லி. பஞ்சபாண்டவர் 5 பேர் திகைக்கிறார்கள். கிருஷ்ணா என்ன காரியம் பண்ண? ஆடவனை புதல்வனை கொண்டு அழிப்பித்தாய், இலங்கை நகர் காவலனை வீடனனை பகையாக்கி வீழ்வித்தாய், இன்று நாடறிய புகுந்து எங்கள் நாயகமாம் கர்ணனை நரன் அம்பால் வீழ்வித்தாய். உனக்கு இது வேடிக்கையா இல்லை வாடிக்கையா? இரண்டேனா அவன் புள்ள பிரகலாதனை வச்சு கொன்ன, ராவணனை அவன் தம்பி விபீஷணனை வச்சு கொன்ன. இன்னைக்கு உலகமறிய வந்து என் சகோதரனான கர்ணனை எங்களை வச்சு அழிச்சியேடா. அப்ப சகாதேவன் சொன்னான், இது அவனுக்கு வேடிக்கைடா, இது அவனுக்கு வாடிக்கை. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், போகட்டும் கண்ணனுக்கு. அவன் கவலையே படலை. இப்போ விடிய விடிய எல்லாரும் நாம செத்து 4 பேர் அழுதா அதுதான் நல்ல சாவு. நாம செத்து பட்டாசு வெடிச்சு எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் கொடுத்தான்னா ஒரு அயோக்கியம் போயிட்டான்டான்னு சந்தோஷம். சந்தோஷம். இப்போ ரொம்ப பேர் தலைவன் செத்தா பட்டாசு வெடிக்கிறான், அவனுக்கு சந்தோஷம்தான். நினச்சிக்கிறான் என்னமோ இவனுக்காக நல்ல ஒழிஞ்சாண்டா பாவின்னு. அழணும். அது யார்? நல்லவன் அழணும். நான் செத்து போயிட்டா ஊரில் இருக்கிற திருடன் பிக் பாக்கெட்டு அயோக்கியனெல்லாம் அழுதா நம்ம கட்சி ஆளுன்னு அர்த்தம். நல்ல வாழணும். புறந்தார்கள் நீர்மல்க சாகிற்பின் அச்சாக்காடு இறந்துகோர் தக்கதுடை. நல்லவன் கண்ணுலேருந்து நமக்காக ஒரு சொட்டு தண்ணி வந்தா அந்த சாவை பிச்சை கேட்டாது வாங்கு. வள்ளுவர் சொல்லுவார், உடம்புக்கு எவ்வளவோ செலவு பண்ணுறோம், சென்ட் போடுறோம், சாப்பாடு போடுறோம், பட்டு புடவை கட்டுறோம். உயிருக்கு என்ன சம்பளம் கொடுக்குறோம்? ஒருத்தன் செத்து போயிட்டான், அவன் பையன் 20,000 செலவு பண்ணி தேர் கட்டி சுடுகாட்டுக்கு கொண்டு போய் போட்டு வச்சுருக்கான். அந்த உயிர் அந்த உடம்பை சுற்றித்து, என் உடம்பே நீ எப்படி இங்கே வந்த? என் பையன் ரொம்ப நல்லவன்யா, அவன் 20,000 செலவழித்து தேர் கட்டி டண்டனக்குன்னு மாலை வச்சு கொண்டு வந்தான். எவன் அப்பன் உயிரோடு இருக்கும்போது 10 பைசா செலவு பண்ணலையோ அவன் தான் செத்த பிறகு 10,000க்கு தேர் கட்டுவான். இருக்கிற போதே நம்ம எல்லாம் செஞ்சிட்டா அதுக்கு பிறகு தேவையில்லை. இப்போ அப்போ சொல்கிறான், அப்போ அந்த உயிர் கேட்குது, உங்கள் வீட்டிலேருந்து இந்த சுடுகாடு 3 ஃபர்லாங், இந்த 3 ஃபர்லாங் தூரத்துக்கு உன்னை தூக்கிட்டு வரத்துக்கு 10,000 ரூபா தேர். உனக்கு இப்போ வயசு 65, நீ பிறந்ததுலேருந்து 65 வருஷம் நீ போக நினச்ச இடத்துக்கெல்லாம் உன்னை தூக்கிட்டு போனது நான். எனக்கு என்னடா சம்பளம் கொடுத்தேன்னுது உயிர். உடல் சொல்லிச்சு, உனக்கு என்ன சம்பளம் கொடுக்கறது? வீட்டுக்காரன் வீடை காலி பண்ண சொல்லிட்டான். குடியிருக்கிறோம் என்ன பண்ண, என்னைக்கு இருந்தாலும் வாடகை வீடு எனக்கு சொந்தம் இல்லை. அதனால் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு கையகல நிலம் வாங்கி ஒரு கூரை குடிசையாவது போட்டு வச்சிருந்தா வீட்டுக்காரன் சாமான தூக்கி எறிஞ்சா நீ மானத்தோடு போய் வேறு இடத்துல இருக்கலாம். என்னைக்கு இருந்தாலும் நீ இருக்கிறது வாடகை வீடு. இந்த உயிர் இருக்கிற உடம்பு வாடகை வீடு, அது பர்மனெண்ட் இல்லை, அழிஞ்சுதான் ஆகும். மேலே இருக்கிறோம் எப்போ வேணாலும் காலி பண்ண சொல்லுவான். அப்போது என்னை காலி பண்ண சொன்னால் நான் தெருவில் நிற்கிறேனடா. நீ வாழற காலத்தில் தான தர்மம் பண்ணி புகழுடம்புன்னு உன்னை சம்பாதிச்சிருந்தா இப்போ நான் அதில் போய் போவேனே. ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்க்கு. உயிர்க்கு கொடுக்கிற சம்பளம் கொடுப்பது அதனால் வர்ற புகழ், கெடுப்பது அதனால் வர்ற புகழ் அல்ல. இப்போ கர்ணனுக்கு அது கிடைத்தது. எல்லாரும் எழுதுகிறார், செவ்விரவி திருமகனை ஜெகம்புரக்கும் காவலரை எவ்விரவும் விடுவிக்கும் இருகரத்து வள்ளலை இழந்தோம் என்று வெவ்விரவு அருமலர்த்தால் விஜயன் முதலாக அனைவரும் அவ்விரவு விடியும் வரை அழுதார். எப்போவுமே பாண்டவர் பக்கத்தில் யாராவது செத்தா துரியோதன பக்கத்தில் பாயசம் வைப்பான், துரியோதன பக்கம் யாராவது செத்தா பாண்டவர் பக்கத்தில் பாதாம் அல்வா வைப்பான். கர்ணன் இறந்த போது மட்டும்தான் பாண்டவர்களும் அழுகிறார்கள், துரியோதனனும் அழுகிறான். டே கர்ணா, நானும் உன் கூட வரேன், ஆனால் இப்போ வந்தா நீ போரில் இறந்து போயிருக்க வீர சொர்க்கம்,
நான் தற்கொலை பண்ணிட்டா நரகத்துக்கு போவேன், நாளைக்கு போர் செய்து இறந்து நான் வரேன்டா, உன் பக்கத்தில் எனக்கு சீட்டு பிடிச்சி வையணும். படைக்கடலுக்கு புனையானாய் வருகிறேன். துரியோதன அழுகிறான், கௌரவர் அழுகிறார்கள், பாண்டவர் அழுகிறார்கள், கண்ணன் அழுகிறான், நிலம் அழுகிறது, வான் அழுகிறது. அத்தனை பேரும் அழும்படியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அத்தனை பேருக்கும் அவனுக்கு செய்த கொடுமைகளை எண்ணி எண்ணி உருகுகிற நிலையிலே ஒருவன் போனான் என்றால் அத்தனை காப்பியத்திலே, அத்தனை மகான்கள் வரலாற்றிலே, அத்தனை அவதார காலத்திலே கர்ணன் ஒருவன் மட்டும்தான். அதனாலே அப்பேற்பட்ட தானசூர கர்ணனை பற்றி படிக்கும் போதுதான் பாரதத்திலே அத்தனை பேரும் பின்னுக்கு தள்ளி பாரதத்தை படித்து முடித்து அந்த பார காவியத்தை மூடுகிற போது நம் நெஞ்சிலே கர்ணன் நிற்கிறான். கிருஷ்ணனை பின்னுக்கு தள்ளிக்கொண்டு கர்ணன் நினைப்பான். அதனாலே அந்த மாவீரனுக்கு நாம் அஞ்சலி செலுத்தி இறைவரே அவனை தன்னுடன் சேர்த்தி கொண்டதனாலே அவனுக்கு ஆண்டவன் கொடுத்த அந்த காட்சியை அவனோடு சேர்ந்து நாமும் அந்த கருட சேவையை பார்த்து இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு என்னுடைய பேச்சோடு நிறைவு செய்கிறேன். நாளை விழா தொடரும், ஆனால் நான் தொடர மாட்டேன். இதுவரையிலே சொன்னதை தொகுத்து சொல்லுகிறேன். 16வது நாள் போருக்கு கர்ணன் கௌரவ சேனாதிபதியாக வர, ஆனால் அன்றைக்கு அவன் தோற்க, இன்று போய் போர்க்கு நாளை வா என சொல்ல அவன் வேண்டியபடியே சல்லியன் அவனுக்கு தேரோட்டியாக வர 17வது நாள் எல்லாவற்றையும் தான தர்மம் செய்துவிட்டு களத்துக்கு வர தர்மபுத்திரனோ என அர்ஜுனனே ஒரு கடநேரம் நினைக்க, அப்பொழுது போர் தொடங்க அத்தனை அஸ்திரங்களும் பயனற்று போக கடைசியிலே நாகாஸ்திரத்தை எடுக்க அவன் நெற்றிக்கு குறிவைக்க, சல்லியன் நெஞ்சுக்கு குறிவைக்க சொல்ல கர்ணன் அதை மறுக்க, நெற்றிக்கு குறிவைக்க கண்ணன் தேர்தட்டை அழுத்த தலைக்கு வந்தது பாகையோடு போக நாகாஸ்திரம் திரும்பி வர மறுமுறை விட சொல்ல தாய்க்கு கொடுத்த வாக்கினாலே மறுமுறை விட மாட்டேன் என மறுத்துவிட அந்த நாகம் தற்கொலை செய்து கொள்ள, இப்பொழுது கர்ணன் பிரம்மாஸ்திரத்தை விடலாம் என நினைக்க, ஆனால் உன் தோல்விக்கு நான் துணை இருக்க மாட்டேன் என சல்லியன் கோபத்தினாலே தேரை விட்டு இறங்க, தேர் பூமியிலே அழுந்த அந்தணன் சாபத்தினாலே தேர் அவனுக்கு பயனில்லாமல் போக, தேர் தட்டிலே சாய்ந்து கொண்டு இருக்க வேண்டியவர் தேர் சக்கரத்திலே சாய்ந்து கொண்டு பிரம்மாஸ்திரத்தை விடலாம் என நினைக்க, பரசுராமர் சாபத்தினாலே அந்த மந்திரமும் கடைசி நேரத்திலே மறந்து போக, அப்பொழுது அவன் செயலொன்று இருக்க கண்ணன் அதை தெரிந்து கொள்ள, பழம் பழுத்து விட்டது, இனி காம்பிலே இருக்கக்கூடாது என சூரியன் அஸ்தமனத்துக்கு 2 விற்கிடை இருக்க அர்ஜுனா போரை நிறுத்து என சொல்லி மெய்த்தவப்படிய வேதியனாகி இந்த வெயிலவன் புதல்வனை அடைய, அப்பா எனக்கு தாங்க முடியாத தர்தரம் ஈண்டிய வறுமையும் இன்னலும் தொடர ஈண்டு வந்தே எனக்கு ஒன்று இக்கணத்தை அளிப்பாய் என சொல்ல, நான் ஆவியோ நிலையில் கலங்கியது, நான் இருக்கிறேன், நான் இறந்து விட்டேனா தெரியல, நான் கொடுக்கிற பக்குவத்தில் வரல, நான் தரத்தகு பொருளை நீயே நவில்க என சொல்ல, நீ செய்த புண்ணியத்தை உதவு என சொல்ல கர்ணன் சிரித்து கொண்டே செய்கின்ற இனிமேல் ஏதாவது செய்வதானால் அத்தனை பலனையும் உனக்கு தருகிறேன் என சொல்ல, கண்ணன் தாரை வார்த்து கொடு என கேட்க மார்பிலே குத்திய அம்பை பிடுங்கி அந்த இரத்தத்தினாலே முதல் இரத்த தானம் செய்தவனாக கண்ணனுக்கு கொடுக்க, கிருஷ்ணன் மனம் நெகிழ்ந்து போய் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் தருகிறேன் என சொல்ல, நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் இல்லை என்று வந்தவர்க்கு இல்லை என்று சொல்லாத மனசை கொடு என கேட்க, அதை கேட்ட கண்ணன் மெய்மறந்து அவரை மைத்துனனாக எடுத்துக்கொண்டு அவரை மார்போட தழுவி கண் மலரிலே இருந்து கருணை நீராட்டி எத்தனை பிறவி எடுக்கினும் அவற்றுள் ஈகையும் செல்வமும் எய்தி முக்தியும் பெருதி என மும்மூர்த்திகளாக அவனுக்கு காட்சி தர, அந்த கருட சேவையிலே கண்ட காட்சியை கண்டு துரியோதனனுக்காக செஞ்சோற்று கடன் கழிக்கேன் உயிரை கொடுத்தே, தேவர்கோவுக்கு கவச குண்டலத்தை கொடுத்தே, உனக்கு புண்ணியம் அனைத்து உதனினே, தர்மன் முதலான அரிய காதல் தம்பியரோடு அமர்முலைந்து என் கடமையை நான் செய்துவிட்டேன், இந்த உலகத்திலே நான் பெறக்கூடியது வேறு ஒன்றுமில்லை, யாரும் என்னை மதிக்கவில்லை என்றாலும் கண்ணா நீ என்னை வரத்தாய், உன்னுடைய துளசி மாலை அணிந்த மார்பினாலே சந்தனம் பூசிய தோள்களினாலே என்னை தழுவிக்கொண்டார், என்னை காட்டும் இந்த பெரும்பேற்றை பெற்றவர்கள் இந்த உலகத்திலே யாருமே இல்லை என்று அந்த கண்ணனுடைய நாமத்தை நாவிலே சொல்லி கண்ணிலே அவன் காட்சியை கண்டு கொண்டிருக்க, கிருஷ்ணன் வந்து தேரிலே ஏற அர்ஜுனனை அம்பு விட சொல்ல அவன் அம்பு விட கர்ணன் வீர சொர்க்கம் போக, சூரியன் கடலிலே மறைய துரியோதனன் ஓடிவர எனக்கு இடம் பிடித்துவை நான் வருகிறேன் என அழ, பஞ்ச பாண்டவர்களுக்கு குந்தி அழுததை பார்த்து தங்கள் தமையன் என்று தெரிந்து கொள்ள, அவ்விரவு விடியும் வரை நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்துவிட்டோமே என அந்த இருகரத்து வள்ளலை எண்ணி எண்ணி அவர்கள் அழ, ஆனால் அந்த உத்தமனோ சொர்க்கத்திலே ஆண்டவனுடைய திருவடி நிழலிலே அவன் செய்த தான தர்மத்தின் பலனினாலே மிகச்சிறப்பான சிதப்பிரஞனாக வாழ்ந்தான் என்ற அளவிலே இப்பேற்பட்ட பாரத கதையை நினைத்து நினைத்து சுவைத்து சுவைத்து படிப்பதற்குரிய மானுட பிறவியை எனக்கு தந்ததற்காக இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.